அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஆயில் மில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு ஓட்டினாங்க. எள்ளு ஓட்டினது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கருப்பட்டி வெள்ளத்தில் தான் ஓட்டினேன் நான். அதை வந்து அது சம்மந்தம் வீடியோ நான் லைவாக ஒளிபரப்புனேன். ஏன்னா நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி போட்ட நல்லெண்ணெய் கொடுங்க, கருப்பட்டி போட்டு ஆட்டின எள்ளு எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஒரு காரணத்தை நம்மளும் ரெகுலராகவே முடிஞ்ச வரைக்கும் கருப்பட்டி போட்டு ஆட்டலாம் சொல்லி முடிவு பண்ணோம். இது இந்த எண்ணெய் வந்து கருப்பட்டி போட்ட ஆட்டின எண்ணெய் தான். இது தூக்குப்பாவி. இது ஆட்டின எத்தனை கிலோவில் நம்ம எடுத்தோம் பார்த்தோன்னா 18 கிலோவில் நம்ம ஆட்டணும் அந்த எண்ணெய். எடுப்பாவி இதை எடுத்து கொண்டு எடை போட்டு அப்படி தூக்கிட்டு போ. 18 கிலோ ஆட்டியிருக்கோம். 18 கிலோ எள்ளுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வந்து பார்த்துக்கலாம். இந்த பக்கெட்டோட வெயிட் 400 கிராம் பாவி இது. இப்போ வந்து நம்ம எத்தனை லிட்டர் வந்து பார்ப்போம். இது இந்த பக்கெட்டோட வெயிட் 400 கிராம் கழிச்சாலுமே பாக்கி 7600 இருக்குதுங்க. 7600 400 கழிச்சோம்னா பாக்கி 7200. 7200 எத்தனை லிட்டர் எண்ணெய் ஒரு பாவி பொறுமையாக தூக்கி அந்த அந்தளி வச்சிருப்பாவி. இப்போ நம்ம கிடச்சிருக்கு அளவு பார்த்தோன்னா எத்தனை பாவி 7 அங்கே எத்தனை 7.200 பையன் பத்தர மைனஸ் வகுத்தல் 0.900 என்ன பாவி 7.200 வகுத்தல் 0.900 8 லிட்டர். 8 லிட்டர் என்ன கிடச்சிருங்க. 7,600 பாவி 7,600 இருந்தது. அதில் 400 கிராம் கழிச்சது போக பாய்க்கு வந்து 7,200 வந்து 7,200 வைக்கும்போது நமக்கு கிடச்சிருக்கு எண்ணெயோட வந்து பார்த்தா 8 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருங்க. இன்றைக்கி இது கருப்பட்டி போட்ட எள்ளு எண்ணெய் நல்லெண்ணெய். இப்போ வந்து நம்ம இந்த பேக்கிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி பேக்கிங் பண்ண போய் பேக்கிங்கில் ஆயில் வந்து நம்ம பக்கத்துலேயே கொடுக்க போகிறோம். இன்றைக்கி சேல் வந்து வெளில சேல் ஆகலை. வெளில சேல் இருக்குது, இருந்தாலும் நம்ம பக்கத்தில் விற்பனை. பக்கத்து ஊருங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள நேரடியாக கொண்டு கொடுத்து வந்துடுவேன். அப்போ தூரமாக இருக்கிறது மட்டும் தான் நம்மளால் கொண்டு கொடுக்க முடியாது. ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நேரடியாக கொண்டு கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னா சரி எண்ணெய் ஊற்றுப்பாத. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றுப்பா. இதில் 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றுக்கலன்னா நம்ம வந்து இப்போ ஆயில் பேக் பண்ணிகிட்ருக்கோம். அதான் இப்போ சொன்ன மாதிரி தான் நமக்கு, அதாவது ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர்லாம் அப்படின்னாக்கா 20 லிட்டர் இருந்தாலும் சரிங்க. பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர்லாம் நம்ம நேரடியாக கொண்டு கொடுத்துட்றோம். இப்போ ஒரு 5 லிட்டர் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காப்புல, ஒருத்தர் வந்து 10 லிட்டர் கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றி இந்த கேனில் நிரப்பிக்கிட்டு இருக்கோம் கேனில். அது இதை தூக்கி வைப்பா, பொண்ணை தூக்கி உள்ளே போடு. அதிகமாக ஊற்றிட்டியா? படுத்துறானே. இவன்ட்டு பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து 10 லிட்டர் ஆயில் நண்பர் ஒருத்தருக்கு போது, பக்கத்து ஊருக்கு தான் போகுதுங்க, ரொம்ப தூரம் போல். 5 லிட்டர் ஒருத்தவங்களுக்கு கடலெண்ணெய், 5 லிட்டர் கடலெண்ணெயும் 10 லிட்டர் கடலெண்ணெயும் போகுது. இது வந்து பக்கத்தூர் வந்து நாங்களே நேரடியாக கொண்டு போய் கொடுத்துருவோம், வீட்லேயே கொண்டு போய் கொடுத்துருவோம். ரொம்ப தூரம்னா தான் எடுத்துகிட்டு போக முடியாது. கொரியரில் போட சொல்லுவோம். ஏடுப்பா வைக்கலாமான்னு கேட்டேன். வைக்கக்கூடாது. 10 லிட்டர் தான், 10 கிலோ வைக்கக்கூடாது. இல்லை 5 கிலோ தான் வைக்கலாம், 10 லிட்டர்லாம் வைக்கக்கூடாது. இல்லை வச்சு பார்க்குறோம். பேலன்ஸ் கூட தாங்காது மிஷின். சும்மா ஒரு 2 கிலோ 3 கிலோ எடை போட்டு வரேன். அந்த வெள்ளம் வாங்கிட்டு வந்தால் வெள்ளம்லாம் பேக் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். வெள்ளம் நாளைக்கு பேக் பண்ணுறோம் விட்டீங்க. நாளைக்கு ஸ்கூல் ஆச்சு, ஏமாற்றிவிட்டேன். இன்றைக்கி பேக் பண்ணியிருக்கலாம், விட்டாச்சு. பரவாயில்ல. சரி ரைட்டு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா 5 லிட்ரு 10 லிட்ரு வைக்கிறதுனா ஒரு 10 லிட்டர் அருங்காலுக்கும் 5 லிட்டர் அரியலூருக்கும் பேக்கிங் கொண்டு போய் நேரடியாக டெலிவரி கொடுக்க போகிறேன். இப்போ எடுத்து கிளம்புறேன். நம்ம மில்லில் வந்து இன்றைக்கி வந்து இந்த வேலை தான் நீங்கள் முடிச்சிருக்கோம். எண்ணெய் ஒரு காணம் வந்து மரச்சிக்கல் ஆடணும். ஒரு 5 லிட்டர் வந்து கொரியர் போட்டிருக்கோம். கொண்டு நேரடியாக டெலிவரி கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் மில்லில் வேலை இருக்காது. ஆனால் மில்லு வேலை முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியே போவேங்க. அது எண்ணெய் கொரியர் போகிறதா இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் வீட்லேயே கொண்டு டெலிவரி கொடுக்குறதா எந்த வேலையாக கொண்டு கொடுக்க போகிறேன். இப்போ கடலில் வந்து 280 ரூபான்னு கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ ஏன்னா கடலை ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு, அதனால் இந்த 280 ரூபா கொண்டு கொடுக்க போகிறேன். இவங்க 2 பேர் ரெகுலர் கஸ்டமர். மாதத்துக்கு மாதம் தவறாமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 கஸ்டமருமே அவங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேன். நன்றி வணக்கம். இன்னொரு வீடியோ போய் நல்ல தகவல் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.